ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். புத்தாண்டின் தொடக்கத்திலேயே இந்தியாவில் 3 மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்றன. அதன்படி திரிபுராவில் பிப்ரவரி 16ஆம் தேதியும், நாகாலாந்து மேகாலயாவில் 27ஆம் தேதியும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. 3 மாநிலங்களிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். இந்த மாநிலங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி ஆட்சி பொறுப்பில் உள்ளது. எனவே மீண்டும் வெற்றி பெற கட்டாயத்துடன் பாஜக களம் காண்கிறது. 3 மாநில தேர்தலில் தனது வலிமையை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் காங்கிரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கும் பிப்ரவரி 27இல் இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு 9 மாநில தேர்தலை இந்தியா சந்திக்க உள்ள நிலையில் முதல் கட்ட அக்னி பரீட்சைக்கு அரசியல் கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன. வடகிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா சட்டசபைகளின் பதவிக்காலம் மார்ச் மாதத்துடன் நிறைவு பெறுகிறது. எனவே இந்த மாநிலங்களில் தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்த 3 மாநிலங்களிலும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் உள்ளன. அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல்கள் பாஜகவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. எனவே 3 மாநிலங்களிலும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் முனைப்புடன் அந்த கட்சி தேர்தலை எதிர்கொள்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தல்களில் இமாச்சலில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எனவே இந்த ஆண்டு 9 மாநிலங்களில் நடைபெறும் தேர்தல்களில் ஆட்சியை பிடிப்பது அல்லது கணிசமான இடங்களை கைப்பற்றுவது அந்த கட்சியின் நோக்கமாக உள்ளது. 9 மாநிலங்களில் 5இல் பாஜக ஆட்சியில் இருப்பது காங்கிரசிற்கு பெரும் சவால்தான். இடதுசாரிகளின் வலிமையான கோட்டையாக திகழ்ந்த திரிபுராவில் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது. 2018இல் காங்கிரஸ் கூடாரமே பாஜகவாக மாற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றிய பாஜக ஆட்சி அமைத்தது. காங்கிரசார் செய்த பிழையால் திரிபுராவில் இடதுசாரிகள் வீழ்த்தப்பட்டனர். இந்த மாநிலத்தில் பிப்ரவரி 16ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. ஆட்சியை தக்க வைக்கும் முனைப்புடன் பாஜக, மீண்டு எழும் ஆசையுடன் இடதுசாரிகள், ஆட்சி அமைக்கும் கனவுடன் காங்கிரஸ் என மும்முனை போட்டி இருக்கும் என தெரிகிறது. எனவே அடுத்த அரியணை யாருக்கு என்பது கணிக்க முடியாத சூழலாக இருக்கிறது. நாகாலாந்து மாநிலத்தில் மொத்தம் 60 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. 2018ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 18 வேட்பாளர்களை நிறுத்தியது. ஆனால் ஒரு வேட்பாளர் கூட வெற்றி பெறவில்லை. அங்கு பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. இந்நிலையில் இம்முறை ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் முனைப்பு காட்டி வருகிறது. ஜேடியு உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து மதசார்பற்ற கூட்டணி அமைப்பதில் காங்கிரஸ் கவனமாக உள்ளது. கூட்டணி வலுவாக அமைந்தால் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடவும் காங்கிரஸ் காய் நகர்த்தி வருகிறது. இந்த மாநிலத்தில் அடுத்த மாதம் 27ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. மேகாலயா மாநிலத்தில் மொத்தம் 60 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. என்பிபி, திரிணாமுல் காங்கிரஸ், யுடிபி, பாஜக, பிடிஎஃப் ஆகியவை முக்கிய அரசியல் கட்சிகள். 2018ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் 21, என்பிபி 20, பாஜக 2 இடங்களை பிடித்தன. திரிணாமுல் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. முதல்வராக என்பிபி கட்சியின் கான்ராட் சங்மா பொறுப்பில் உள்ளார். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கட்சி தாவியதால் தற்போது அந்த கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இந்த நிலையில் மேகாலயா பிப்ரவரி 27ஆம் தேதி தேர்தலை சந்திக்கிறது. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பாஜக கூட்டணி, ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ், முதல் முறையாக அதிகாரத்திற்கு வர திரிணாமுல் என களம் சூடுபிடிக்கிறது. 3 மாநில தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மார்ச் 2ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. மக்கள் அளிக்கும் தீர்ப்பு என்ன, யாருக்கு வெற்றி என்பதை அன்றைய தினம் அம்பலப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.